ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஆர் கிச்சன். பாசி பருப்பு சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, அதுக்கப்புறமா ஒயிட் ரைஸ் கூடவும் நல்ல ஒரு காம்பினேஷன். சின்ன குழந்தைங்களுக்கு அப்பப்போ இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இந்த பருப்பு போட்டு நல்லா ஹெல்த்தியும் கூட, அதுவும் பார்த்திங்கன்னா குளிர்ச்சியும் கூட. இந்த வெயிலுக்கு ஒரு குக்கர் தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு கப் வந்து பாசி பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ஸ்மெல் வர்ற வரைக்கும் வறுத்தா போதும், அதிகமாக வறுக்கணும்னு தேவையில்லை. சிம்மிலேயே வச்சு வறுத்துக்கோங்க, இல்லைன்னா கருகிடும். இப்போ வறுத்ததுக்கு அப்புறமா வந்து நல்லா 2 வாட்டி தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம். கழுவி வச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு அதில் வந்து நம்ம கட் பண்ண வெங்காயம், அதுக்கப்புறமா பூண்டும் பார்த்திங்கன்னா ஒரு 10 பல் கிட்ட சேர்த்துருக்கு. பச்சை மிளகா ஒரு 5 சேர்த்துருக்கேன். தக்காளி வந்து கொஞ்சம் 2 தக்காளி சேர்த்துருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்தது, அதனால் வந்து கொஞ்சம் 2 சேர்த்துருக்கேன். சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு 3 சேர்த்துக்கலாம். மிளகாய் தூளும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கிட்டத்தட்ட 1.5 கப் தண்ணி ஊற்றி மூடி போட்டு குக்கரை மூடிட்டு விசில் வச்சுருக்கேன். விசில் பார்த்திங்கன்னா 8 விசில் வந்துச்சு. அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு திறந்து பார்த்தோன்னா நல்லாவே வெந்திருக்கு பருப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா. இப்போ நல்லா வந்து கடைஞ்சிக்கலாம். எங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக கடைஞ்சாதான் பசங்க சாப்பிடுவாங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் கல்லுப்பு போட்டு நல்லா கடைஞ்சிக்கலாம். சாஃப்டாகவே வந்துடும் சீக்கிரமாகவே. நான் பார்த்திங்கன்னா உட்டு மத்து இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பதிலாக வந்து இந்த பொட்டேட்டோ மேஷர் தான் யூஸ் பண்ணுறது. ரொம்ப நாளாகவே மாற்றிக்கிட்டேன். நல்லாவே இருந்தது. இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து நம்ம பருப்பு கடையிறதுக்கு எல்லாமே வந்து நல்லாவே இருக்கும். இப்போ அந்த பருப்புக்கு ஒரு தாளிம்பு வச்சுக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் எல்லாமே சேர்த்துருக்கேன். நல்ல கடுகு அதெல்லாம் வெடித்ததுக்கப்புறமா வந்து 4-5 மிளகும் சேர்த்துக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம் தான் நான் சேர்த்துருக்கேன். ஒன்று பார்த்திங்கன்னா பாதி முன்னாடியே போட்டாச்சு குக்கரில். அதுக்கப்புறமா பாதி வந்து இப்போ வந்து தாளிம்புல சேர்த்துக்கலாம். பாதி வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா கருவேப்பிலையை காய வச்சு எடுத்து வச்சுப்பேன் ஒரு பாக்ஸில் போட்டு. அதை தான் வந்து யூஸ் பண்ணிப்பேன் டெய்லிக்கும். எனக்கு வந்து டெய்லியும் கிடைக்காது கருவேப்பிலை, அதுக்காக இது மாதிரி செய்வேன். அதுக்கப்புறமா 2 காஞ்ச மிளகாவும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். வெங்காயம் ஒரு பக்கம் வேகட்டும். அதுக்குள்ளே வந்து கொஞ்சமாக புளி எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா வந்து கரைச்சி வச்சுக்கலாம். கொஞ்சமாக போதும் புளி, பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸ் புளி தான் எடுத்திருக்கேன். அதை தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். பருப்பு அது எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம வெங்காயம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவு செவந்து வந்திருக்கு. அதில் வந்து நம்ம கடைஞ்சி வச்ச பருப்பை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதே குக்கரில் வந்து நம்ம புளி கரைச்சல் இருக்கு இல்லைங்களா, அதையும் ஊற்றிட்டு கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கணுன்னா அந்த பருப்பெல்லாம் வந்து சைடில் இருக்கிற பருப்பெல்லாம் நல்லா வந்து அந்த தண்ணியிலே வந்துடும். அதுக்காக தான் அதுலேயே சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். எங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் எங்கள் பசங்க சாப்பிடுவாங்க. அதுக்காக வந்து கொஞ்சம் வந்து சாம்பார் டைப்பில் தான் நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் கொஞ்சம் கெட்டியாக வேணும்னாலும் செஞ்சுக்கலாம், நல்லாவே இருக்கும். இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டேஸ்டியாக இருக்கும். இட்லி கூட காம்பினேஷனுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நல்லா கொதிக்க வச்சிடலாம். பருப்பை வந்து நீங்கள் ஸ்டவ் கிட்ட இருந்தீங்கன்னா ஹையில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா வந்து அடி பிடிச்சிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா 2 மினிட்ஸ் சிம்லேயே வச்சு கொதிக்க வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, சிம்பிளாக செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே இந்த பருப்பு தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்களுக்கு வந்து பிகினர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோ